மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பரிகாச பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி, பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் நிழல் நிழல். புத்தாண்டு வாழ்த்து சொல்லதான் போலீஸ் எங்க ஹோம்க்கு வருவாங்க. குற்றவாளியை விசாரிக்க வச்சிட்டியே. டேய், இந்த வயசான காலத்துல விசாலாட்சியா வேற யாரா கடத்த போறாங்க? இந்த பார், எனக்கு என் அம்மா வேணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எதிரி கிட்ட பிளான சொல்றது கூட ஒரு தில்லு வேணும் மாப்ள. நம்ம ஏற்கனவே பேசியிருக்க மாதிரி மாப்பிள்ளையும் நீயும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரீங்க தானே? இல்லம்மா, இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாதுமா. எப்ப நான் கூப்பிட்டாலும் இதையே சொல்றியே. உங்க பர்சனல் லைஃப்ல உனக்கு ஆர்வமே இல்லையாடி? சந்தர்ப்பம் புரியாம பேசக்கூடாது. மோகன் பைய அவங்க அம்மாவை காணோன்னு சொல்லி மாமா தான் கடத்திருக்காருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸ் இங்க வந்து தேடிட்டு போயிருக்காங்க. ரஞ்சனி என்னையெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாளான்னு தெரியலடா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்கெல்லாம் பார்த்த கணேஷாவா நான் இப்ப இருக்கேன். பதனி சனி தப மக.
லவ்ஸா? அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்ட போல. மனசுல காதல் வந்துட்டா எல்லாமே மாறி போயிடும். காதலே ஒரு பரவசம் தாண்டி. ரஞ்சினி, வானத்துல பறக்கிறது இருக்கட்டும், பூமியில உன் கால் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அடடே வாமா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? செந்தில வேற காணோம். செந்தில் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்காரு. முடிஞ்சதும் வந்துருவாரு மாமா. நான் தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். மாமா, கவிதா விஷயமா பேசிட்டீங்களா? பேசிட்டேம்மா. சீக்கிரமே கவிதா உன் கையில இருப்பா, எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அப்போ சரின்னு சொல்லிட்டாங்களா மாமா? திருநாவுக்கரசையா பேசினதை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கவிதா நம்ம வாரிசா, சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஐயா மனோஜ் பவனா கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்காருமா. மாமா, பிரச்சனை ஒன்றும் இருக்காதுல்ல? கவிதா எனக்கு கிடைச்சிடுவான்ல. இனிமே அவ இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. எப்படியாவது பேசி முடிங்க ப்ளீஸ். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அட என்னம்மா நீ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லத்துல எந்த விஷயமா இருந்தாலும் திருநாவுக்கரசையா மருமகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எதுவுமே செய்யறது இல்ல. அதே போல அவங்களும் அப்படித்தான். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுவும் இல்லாம ஃபார்மலா நிறுவனத்துல இருக்கிற எல்லாருடைய அக்செப்டன்ஸும் வேணும் இல்லையா? எல்லாமே நல்லதா நடக்கும். நீ உள்ள போமா, நான் இந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். சரி மாமா. ஜாம் ஜாம் என்ன ஜாம் க்ளோப் ஜாம் என்ன க்ளோப் பன் க்ளோப் என்ன பன் ரிப்பன் என்ன ரிப்பன் பச்சை ரிப்பன் என்ன பச்சை. வந்துட்டாளா அமைதியை கெடுக்கிறதுக்கு? கவிதா, உன்னை ஆனந்தண்ணா தோட்டத்துல தேடிட்டு இருந்தாரு. போய் என்னன்னு கேட்டுட்டு வா. அண்ணன் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதான். என்ன சித்ரா, வந்த வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா கலா, இப்பதான் மாமா பத்தி பேசிட்டு வரேன். ஓ அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம் கலா. உங்களுக்கும் குழந்தை இல்ல. நீங்களும் என்ன மாதிரி தான் கவிதாவை பார்க்க வந்து போயிட்டு இருக்கீங்கன்னு மாமா சொன்னாரு. நான் கவிதாவை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். திருநாவுக்கரசு ஐயா கிட்ட கூட பேசியாச்சு. கவிதாவை உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? அதான் உங்ககிட்டயும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன கலா, ஒரு கங்க்ராட்ஸ் கூட சொல்ல மாட்டீங்க? பேச்சுவார்த்தையில தானே இருக்கு, இன்னும் முடிவாகல இல்லையா? முடிவானதுக்கு அப்புறம் தானே கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்ல முடியும் சித்ரா. கவிதா சின்ன பொண்ணு, எல்லாரும் கூட ஆசையா பழகுறா, கள்ளங்காப்படம் இல்லாம. அத நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆசைய தப்பா வளர்த்துக்க கூடாது இல்லையா? சித்ரா, இது உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது கலா, கவிதாக்கு நானா அவ்வளவு இஷ்டம். ஏன்? அவளுக்கு ருக்கு பாட்டிய கூட தான் பிடிக்கும், என்ன கூட தான் பிடிக்கும். நான் ஒரு நாள் கால் பண்ணலனாலும் அவ தவிச்சு போயிடுவா தெரியுமா? நான் ஒரு நாள் வரலனா கூட அவ அப்படிதாங்க. குழந்தைங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும் சொல்லுங்க? இல்ல கலா, அவ என்ன பால் சோறுலாம் ஊட்ட சொல்லி கேட்டிருக்கா. அவன் அம்மா நினைக்கிறதால தானே உரிமையா கேக்குறா. நான் வரும்போதும் ஒரு சில டைம் என்னையும் தான் ஊட்டி விட சொல்வா. அப்போ உங்களை விட கவிதா என் மேல அதிக பாசமா இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நான் இங்க அடிக்கடி வந்து பாத்துட்டு போற மாதிரி நீங்களும் வந்து பாத்துட்டு போங்களேன். புடிச்சத வாங்கி கொடுங்க, செய்யுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆசைய மனசுல வளர்த்துட்டு தத்து கித்துன்னு எதுக்கு அதெல்லாம்? கவிதா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் பாத்தீங்கல்ல, நீங்க கூட தான் வரீங்க, ஊட்டுறீங்க, பாசமா இருக்கீங்க. ஆனா அங்க கூட அவ என்னதானே தேன்னா? பீச் ஹோட்டல்னு ஆசை காமிச்சா அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஆசையா கூப்பிட்டுருப்பா.
என்னங்க நீங்க எதை சொன்னாலும் கவிதா விஷயத்துல நீங்க நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, நான் பொதுவான கருத்தை தான் சொல்றேன். ஆசை இருக்கலாம், ஆனா திணிப்பு இருக்க கூடாதுல்ல. ஹாய் சித்ராக்கா. இப்பதான் உங்களை நினைச்ச உடனே வந்துட்டீங்க. செந்தில் அங்கிள் வரலையா? கவிக்குட்டி ஆபீஸ் முடிஞ்சு வர டைம் தான், இப்ப வந்துருவாருடா. ம். கவிதா, எங்க 2 அக்காக்குள்ள ஒரு பெட். யார் ஜெயிப்பான்னு நீ தான் சொல்லணும். என்ன பெட்கா? அத நான் அப்புறம் சொல்றேன். சரி, கலாக்கா உன்னை எங்கே கூட்டு போறாங்களா? எங்கன்னு கேளு. கவிதா, நம்ம சர்க்கஸ் பார்க்க போலாமா? நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வரியா? அக்கா நான் வரலக்கா, கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். நான் சித்ரா அக்கா கூட போனா செந்தில் அங்கிளும் வருவாரு. அப்பா அம்மா கூட போற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. கலாக்கா உங்க கூட வந்தா நீங்க மட்டும்தானே வருவீங்க. நான் சொல்றது சரிதானக்கா? சித்ராக்கா என் டிராயிங் புக்கை காமிக்கிற வரீங்களா? நீ போடா, நான் அக்காவை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிக்கா. கலாக்கா அதான் சித்ராக்கா வந்துட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். பாய். பாத்தீங்களா கலா, இதான் கவிதா. அவளை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் கலா. நீங்க இவள பேசவே தான் கவிதா மனசுல நான் எவ்வளவு ஆழமா இருக்கேன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரியலி தேங்க்ஸ் கலா. அப்பப்ப வாங்க, கவிதா இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா. நான் வரேன். வக்கீல் சார், நீங்க சொன்ன மாதிரியே எங்க அம்மா ஒழிச்சு வச்சுட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். அவங்களும் அன்பு இல்லம் போய் விசாரணையும் பண்ணிட்டாங்க. வெரி குட். சக்கரவியூகம் அமைச்சிட்டோம். அடுத்து ஹேபியஸ் கார்பஸ் தான். நாளைக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அரெஸ்ட்லேருந்து உங்க தாய் மாமா தப்பிக்கவே முடியாது. நோ 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 நோ, அதான் என் தாய் மாமாவை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டு கிளியராக போலீஸ்க்கு ஆர்டர் கொடுத்துரும். திருநாவுக்கரசு எந்த காரணத்துக்கு ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. இதை தான் சார் நானும் எதிர்பார்த்தேன். திருநாவுக்கரசு ஜெயிலுக்கு போகணும், கைதி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கம்பிக்குள்ள நிற்கணும். அதை நான் பார்க்கணும். வெரி சூன் நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேனே. என்னங்க? நம்ம கணேஷ் வந்திருக்கானே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அவனுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் சாப்பாடு கொடுக்கறாங்க. கார வீட்டு தாத்தா வீட்டுல முந்தா நாள், நேத்து அவனோட ஃப்ரெண்ட் அப்பாதுரை வீட்டுல, இன்னைக்கு நம்ம வீட்டுல. இந்தாங்க. குடுமா. ஜாலி. அம்மா, நான் கணேஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பா?
வயசு பொண்ணுக்கு இது தேவையில்லாத வேலை. குடு, நானே கொடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேருமே போக வேண்டாம், நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? சாமி கும்பிட்டியா? வீட்டுக்கு போலாமா? வா. வா போலாம். கணேசா, இருட்டிடுச்சு வா, கிளம்பு. கணேஷ் அண்ணா, ஓ எங்க இருக்கியா? கணேஷ் அண்ணா, உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது? ஏன் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க? நீ புல்லாங்குழல் வாசிட்டு இருந்தானா அந்த சத்தத்தை கேட்டு நான் அவன் பக்கத்துல வந்திருப்பேன்ல. என்ன இருட்டுல எல்லாம் சுத்திட்டு திரியிறியே, என்ன விஷயம்? எனக்கு ஏதுடா டே நைட்டு? சாரிண்ணே, நான் அதை மீன் பண்ணல. சரி, மாஸ்டர் வீட்டுக்கு போனியா? அதை சொல்லு.
மாஸ்டரே என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனார் தெரியுமா? அப்பப்ப ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. ஐயோ கொடுமையே. அவங்க ஒய்ஃப் கூட சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தந்தாங்க. அப்புறம் ஒரு தடவை நான் தான் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அதான் கேக்குறேன், ரஞ்சனி கிட்ட பேசினியானே? நிழல் 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 காதல் நிழல் மென் மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். காதல் நிழல் மென்மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். நட்பின் நிழல் அது நீளும் விரல். நட்பின் நிழல் உதவ நீளும் விரல். சில நேரங்களில் மனதில் நகக்கீரல். சரியும் வரையில் மோத நிழல். உயிர் சாயும் வரை தூ